Hello friends, welcome to Best Cooking in Tamil. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் ஸ்டைல அருமையான சென்னா மசாலா தாங்க செய்ய போறோம். வாங்க இது எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். இப்போ நம்ம 5 ஸ்டார் ஹோட்டல் ஸ்டைல ஒரு சென்னா மசாலா செய்ய போறோங்க. இதுக்கு நான் வந்து ஒரு 1/4 கிலோ கொண்டக்கடலை எடுத்து ஊற வச்சிருக்கேன். ஒரு 8 மணி நேரம் இதை வந்து நான் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து நான் வந்து 2 தக்காளி 3 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன். இந்த 3 பெரிய வெங்காயத்தும் தக்காளியும் நம்ம என்ன பண்ண போகிறோம், தனித்தனியாக விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் தக்காளியும் நல்லா விழுதாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி நான் ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சுருக்கேங்க. இதில் வந்து நம்ம ஒரு 50 கிராம் நான் நல்லெண்ணெயை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்ச பிறகு நான் ஒரு பட்டை சேர்த்துக்கிறேங்க, 3 கிராம்பு சேர்த்துக்கிறேன், பிரிஞ்சி இலை ஒரு பாதி சேர்த்துக்குங்க. இதோட நம்ம அரைச்ச இந்த விழுதை, அதாவது வெங்காய விழுதை வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துக்குங்க. இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். பாருங்க, வெங்காயம் வந்து இப்போ நமக்கு நல்லா வதங்கிருச்சு. இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்குங்க. இதோட இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை பிறகு நம்ம வந்து தக்காளி விழுதை போட்டுக்கலாங்க. தக்காளி விழுதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லாமே எண்ணெயிலே நமக்கு நல்லா வந்து வதங்கிருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய்த்தூள் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கரம் மசாலா தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. மல்லித்தூளும் நம்ம வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து வீட்டில் இருக்கக்கூடிய இந்த கரம் மசாலா பொருட்கள்லாம் போட்டிருக்கோங்க. இதுவே உங்களுக்கு சென்னா மசாலா, அந்த சோலை மசாலா இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதோட மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மட்டுமே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஊற வச்ச இந்த கொண்டக்கடலையை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட தேவையான அளவுக்கு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை வந்து இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, டீ டிகாஷன் நான் எடுத்துருக்குறாங்க. அதாவது 1 டம்ளர் தண்ணியில் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம டீ தூள் போட்டு அதை நல்லா வந்து நீங்கள் வந்து ஒரு கொதி வந்தோன்னே வடிகட்டி எடுத்துக்கோங்க. இதுதான் உங்களுக்கு வந்து ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சென்னாவுடைய கலர் வந்து நல்ல ஒரு ப்ரௌன் கலர் கொடுக்கும். அது காரணமே இதுதான், அந்த டிகாஷன் தான் ஊற்றுவாங்க. இப்போ இதை நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ இதோட நம்ம தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றிக்குங்க. தண்ணி ஊற்றிட்டு இதை ஃபுல்லாகவே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நம்ம வந்து சென்னா வந்து நம்ம வேக வைக்கலை. ஸோ நம்ம இதை வந்து பச்சையாக தான் இதில் போட்டிருக்கோம். அதனால வந்து நமக்கு நல்லா இது வந்து வெந்து வரணும். ஒரு 5லேருந்து 6 விசில் வரைக்கும் இதை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது எனக்கு 6 விசில் வந்துருச்சு. இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடலாங்க. பாருங்கள், இப்போ நமக்கு கிரேவி வந்து நல்லா வந்து சூப்பராக கெட்டியாகவும் வந்திருக்கு. அது இல்லாமல் சென்னாவும் உங்களுக்கு நல்லா வந்து வெந்திருக்கு. அதை எடுத்து லைட்டாக வந்து நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணாலே தெரியும். இங்கே பாருங்கள், நமக்கு நல்லா வந்து கொலையை வந்து வெந்துருச்சு. இப்போ இதில் என்ன பண்ணுறீங்கன்னா, கடைசியாக வந்து மல்லித்தலை இருந்தால் வந்து நீங்கள் தூவிக்கலாம். இல்லாட்டினா நான் என்ன பண்ண போகிறேன்னா, கொஞ்சம் போல் கஸ்தூரி மேத்தியை வந்து எடுத்துருக்கேங்க. இதை என்ன பண்ணுறீங்கன்னா லைட்டாக வந்து தூவிக்கலாம். தூவிட்டு அவ்வளோதாங்க, ஒரு அருமையான நமக்கு ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் வந்து சென்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கணும். லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணணும். தேங்க்யூ வியூவர்ஸ்.